Hi, hope you all are fine. இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட், பெரிய அப்டேட் தான் என்னோடய வாழ்க்கையில் மீன்ஸ் இது வரைக்கும் அண்ட் இன்னும் நிறையா இருக்குது. இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ணணும், ஒரு இதாக பை பண்ணணும். எனக்கு BMW கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு லக்ஸரி கார் ஒன்று வாங்கி வீட்டில் நிப்பாட்டலாம் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம அதுக்கான ஒர்க்கு நம்ம கண்டினியூஸாக பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஒரு நாள் சீக்கிரமாக எல்லாமே அச்சீவ் ஆகும். சரி, இப்போ இந்த வீடியோவில் என்னன்னா, மகேந்திரா புது கார் ஒன்று லான்ச் ஆகிருக்கு. சரி, இந்த எல்லாமே கூகுள் ரிவ்யூஸ், கூகுள் இதில் எல்லாமே சர்ச் பண்ணதில் கேதர் பண்ணதில் வந்து பெஸ்ட் அண்ட் XUV மிட் ரேஞ்ச் அந்த இதில் வந்து ஓகே பெஸ்ட்டான காரு. ஓகே, அதோட கோட் என்ன, கொட்டேஷன் என்ன, அதோட எப்படி இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு தான் நான் எங்கள் ஷோரூம் வந்திருக்கேன். அண்ட் எங்கே வந்திருக்கேன், நம்ம மகேந்திரா ஷோரூம் ஒசூரில் கரெக்டாக அசோக் லைலாண்டை தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். பெட்ரோல் பங்க் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோன்னா, அதுக்கு பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தோன்னா மகேந்திரா ஷோரூம் வந்துடும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு டக்குன்னு முன்னாடி டிஸ்பிளேல வந்துடும் யூடியூப் இதில் ஹோம் பேஜில். ஓகேங்களா, கமெண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்கு ஒரு 9.5 ஸ்டார்ட் ஆகும். இப்போ கொடுத்துருக்க ப்ரைஸு சில கஷ்டம் மட்டும் தான் இதாகும். அது என்ன புக்கிங் பண்ண கஷ்டம் தான் அந்த ப்ரைஸ் அது கரெக்டாக கஷ்டம் அந்த ப்ரைஸ் இப்போ வந்து இது வந்து செகண்ட் வேரியன்ட்ங்களா? இது ஆல்மோஸ்ட் தேர்ட் வேரியன்ட். உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ப்ரைஸ் இல்லை, எனக்கு கேட்பாங்க டீல்ஸ் ஏன்னா பண்ணிட்டு நீங்கள் லோக்கலில் எந்த கூட சொந்த ஊரே நீங்கள் எந்த இடத்துல படுத்துருங்க எல்லாமே 51 லெதர் அது வந்து ரொம்ப வெரைட்டி இருக்குது. மைலேஜ் டீசல் 50 கிடைக்குது, பெட்ரோல் 18 கிடைக்கும், நம்மளுக்கு 70 கிடைக்கும். பேசிக்காக பெட்ரோல் 20 சாலிடே கிடைக்கும். சிக்கன் டவுன் பண்ணிட்டு ஒரு 2 கட்டணும் இஎம்ஐக்கு. இதுக்கு என்ன வேரியன்ட் வரும்? பேசிக்காக போகலாமா? மிட் வேரியன்ட்னா ஒரு AX டீசல் பெட்ரோல் மேனுவல் தான். மேனுவல் 14.5 + 13.5 lakhs அவங்க லான்ச் பண்ண போது ரொம்ப இல்லை. அது ஆண்ட்ராய்ட் டவுன் பேட் 2 lakhs கட்டிங் இருக்கும். 1.5 lakh கொடுக்கலாம். அஞ்சு வருஷத்துக்கு போட்டு 24,000 ஆகும். 24,000 நீங்கள் இஎம்ஐ ஜாஸ்தி கட்டினா இந்த இஎம்ஐ கம்மி. 2 lakhs கட்டி நீங்கள் மீதி அமௌண்ட் லோன் போட்டால் 1.5 lakhs.
$70,000 5 years. Sure. Wake up and so நம்மளுக்கு ஷோரூம் லான்ச் பண்ணால் அது போல்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரூம் வெளியில் பாருங்கள் சிம்பிள் ஸ்பெஷல் ஜூன் எடுத்து கேட்கணுன்னா போக போக ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் பேசிக்கே 6 இயர் கொடுப்பாங்க இந்த செகண்ட் பண்ணால் அது நல்லா ஒரு 2 வீலர் 2 வருஷம் சிஎஸ்சி ஆல்மோஸ்ட் ஒரு 170-180 எந்த வழியில் 100 போச்சுன்னா நம்ம நார்மல் 2 வீலர் எடுத்தாலே ஒரு 60-70 மேனேஜ் பண்ணால் ஒரு நல்ல மேனேஜ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் காஸ்ட் நம்ம இந்தியன் ப்ராடக்ட்னால பெட்ரோல் மேக்ஸிமம் கம்மியாக இருக்கும். ஸோ டீசல் இப்போ ரீசெண்டாக 10,000 ரெண்டு பண்ணாங்க 2,000 தான் ஆச்சு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து 10,000 அது பெட்ரோல்னால் இன்னும் கம்மி 3 சர்வீஸ் அன்லிமிட்டட் தான் 6 இயர்ஸ் வாரண்டி 3 இயர்ஸ் வாரண்டி அன்லிமிட்டட் கிலோமீட்டர் 1 lakh வரைக்கும் அதுக்கு நம்ம எதை எக்ஸ்ட்ரா பே பண்ணலாம். மனிதா கொடுத்தா 10,000 தான் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ் 1000 செக்அப் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து 10,000 ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். பெட்ரோல்லாம் அவ்வளோ சிம்பிள் அவ்வளோ கம்மியாக டீசல் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இல்லை சர்வீஸ் பேக்கேஜ் இல்லை ஆஸ் நார்மல் ஜெனரல் செக்அப் பண்ணுறோம். பெட்ரோல் ஒரு 3,000 to 4,000 பண்ணலாம். அது ஃபஸ்ட் சர்வீஸ் மேக்ஸிமம் ஆயில் மட்டும் வாங்கி கொடுக்க மாதிரி இருக்கும். லேபர் ஃப்ரீ சர்வீஸ் இல்லை டோட்டலாக 3 சர்வீஸ் 1000 செக்அப் போட்டாங்க. 10,000 20,000 மட்டும் ஃப்ரீ வரும். நீங்கள் போட்டு நார்மல் அவங்க முடிஞ்சோட பக்கம் சரி. நம்ம இப்போ வந்து கோட் வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா. நம்ம எப்படியும் செப்டம்பர் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா செப்டம்பரில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கோட் வாங்கிக்கலாம். கோட் வாங்கிட்டு வீட்டில் எப்படின்னு பேசலாம். பேசிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அது பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அந்த ஷிஃப்ட்டும் லான்ச் ஆக போகுது சுசுக்கியில். நம்ம ஷிஃப்ட்டும் பார்க்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டோ அதை நம்ம வாங்கிக்கலாம். பட் கன்ஃபார்ம் கார் எடுத்தே ஆகிறோம். அது வந்து AX5 வரும். AX5 பெட்ரோலாக AX5 தான் உங்களுக்கு ஆண்ட்ரோட வந்து 13.5 AX5 வந்துடும். நீங்கள் கேட்ட AX5 தானே அதுலேயும் உங்களுக்கு புஷ் பட்டன் வந்துடும். நம்ம மிஸ்ஸிங்காக லெதர் சீட்ஸ் மிஸ் ஆகும். லெதர் சீட்ஸு பேன் வந்து $600 ஆகும். அலைவீல்ஸ் கூட வந்துடும். அப்புறம் உங்களுக்கு லெதர் சீட்ஸு 1 inch மட்டும் டைமண்ட் கட் அலைவீல் கம்மி வரும். 6 inches தான் வரும் உங்களுக்கு. இப்போ இதில் இருக்குது இது நார்மல் வீடியோ MX3 Pro தானே. AX5லேருந்து வந்துடும் அலைவீல்ஸு டைமண்ட் கட் அலைவீல்ஸு. அதுக்கப்புறம் பாட்டில் அடுத்து எவ்வளோ புக்கிங் சார் இருக்கு? ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தரும் 10-15 புக்கிங் எடுத்து வச்சுருக்காங்க சார். இந்த ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வரும். அட்டர்னெக்ஸ் அலெக்ஸா தெரிஞ்சு உங்களுக்கு ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒயர்லெஸ்ஸு டிஸ்பிளே வரும். டியூல் ஜென் ஏசி கண்ட்ரோல். இந்த பக்கம் ஒரு கிளைமேட் வச்சுக்கலாம்.
அந்த பக்கம் ஹீட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டுவெல் ஜோன் ஏசி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரியர் வாஷிங் வைப்பர், பின்னாடி ஸ்பாய்லர் கொடுத்துருப்பாங்க. இதில் வேரியன்ட் இல்லை ஸ்பாய்லர். இந்த வேரியன்ட் இந்த வேரியன்ட் ஸ்பாய்லர் வரும். 6 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூஃப் ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங்கு, ஒரு வீல் எவ்வளோ கற்றுக்கிட்டு வித் சென்சர்ஸோடு வந்துடும். புஷ் பட்டன்னு, அப்புறம் பேசிவ் கீலெஸ் என்ட்ரி, அது ரியர் வியூ கேமரா, பின்னாடி கேமரா வந்துடும். ஸோ ஆண்ட்ராய்டு நேவிகேஷன் மேப் வந்துடும். AX5 இடத்துல போதும். எவ்வளோ ஏர்பேக் சேஃப்டி? பேசிக்காக 6 ஏர்பேக்ஸ் வரும். 5 ஸ்டார் ரேட்டிங் வெஹிக்கிள். இந்த செக்மெண்ட்டில் இந்த சோனெட் எடுத்தாலும் இல்லை நெக்ஸன் எடுத்தாலும் 5 ஸ்டார் ரேட்டிங். அது நெக்ஸன் மட்டும் 5 ஸ்டார் ரேட்டிங், சைல்டு 3 ஸ்டார் ரேட்டிங். நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங், சைல்டில் 4 ஸ்டார் ரேட்டிங்கு, நார்மலாகவே 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் பெஸ்ட்டு. அதே மாதிரி டிஸ்பிளேக்கு நம்ம 4மே டிஸ்பிளேக் தான். அவங்க ரெண்டு மட்டும் தான், ஃப்ரண்ட் மட்டும் தான். 4மே வச்சு டிஸ்பிளேக்கு. ஸோ ரொம்ப எஃபிஷியன்ஸாக பிரேக் பிடிக்கும். இன்னொன்று வீல் பேஸ் லென்த் அவ்வளோ ஜாஸ்தி. செகண்ட் ஒன்று ஈஸியாக 3 பேர் ஸ்பேசிஸாக உட்காரலாம். அது ஒன்று. இன்னொன்று ஹைட்டு. இது வந்து நம்ம 16 இன்ச்சஸ்மே கொடுப்பாங்க. அவங்களுக்கு 15 தான். இந்த 400 அதுக்கு வந்து சேம் 4.2 இது. அது 400 மீட்டர்ஸ், பிலோ 4 மீட்டர்ஸ். அது பிலோ 4 மீட்டர்ஸ் 995 வருது. 4200 மீட்டர்ஸ். இது ஈவிங் கம்ப்ளீட் ஈவி. என்ன முன்னே பெட்ரோலில் வந்துச்சு? பெட்ரோல் இல்லை ப்ரோ, கம்ப்ளீட் இல்லை இல்லை லான்ச் ஆனதுலேருந்து ஈவி தான். 3W இருந்துச்சு, அது பெட்ரோல் டீசல். இது கம்ப்ளீட்டாக ஈவி வெஹிக்கிள் தான். இதில் கலர்ஸ்க்கு எதுனா ரேட்டு இல்லை ப்ரோ, நீங்கள் எந்த கலர் எடுத்துக்கலாம். 8 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் மட்டும் டியூல் டோன் கொடுத்துருக்காங்க. AX5 நார்மல் இந்த கலர் எடுத்துக்கலாம். இது வெயிட்டிங் பீரியட் இருக்குது ப்ரோ. வித் வேரியண்ட்னா கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பாங்க. டாப் அண்ட் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொன்று 25 வெஹிக்கல்ஸ் நம்ம பில் பண்ணுறோம். இன் கேஸ் நீங்கள் ஏதாவது புக்கிங் பண்ணால் 15th அன்றைக்கி பஞ்ச் பண்ணுவோம் சிஸ்டமில் வந்து புக்கிங்கு. ஏதாவது நம்ம ப்ரைஸ் ப்ரொடெக்ஷன் வந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் கஸ்டமருக்கெல்லாம் 50,000 20,000 ஜாஸ்தி வரும். எக்ஸ்டோன் ப்ரைஸ் மட்டுமே. இன்சூரன்ஸு ரோட் டேக்ஸ் எல்லாம் போக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 யூஸ் லாஸ் ஆகும். இது வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ? ப்ரோ இப்போது எதுவும் சொல்ல. ஸோ மேக்ஸிமம் 1.5 மந்த்துக்குள்ளே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லேட் ஆக ஒரு 3 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. லக்ஸுரி பேக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் இயர் இதாக மேக்ஸிமம் எடுத்து கொடுத்துடலாம் ப்ரோ. ஸோ இந்த ஆதார் பேனும் புக்கிங் அமௌண்ட் 11,000 கொடுத்தா போகிறோம். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் வந்திருப்பாங்க. மற்ற ரேஞ்சஸ் மற்ற கார்ஸ் கம்பேர் பண்ணால் பேசிக் 6 ஏர்பேக்ஸ் ப்ரோ. ESPன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் சேஃப்டியெல்லாம் சொல்லவே தேவை. வெயிட் எல்லாம் பனெட்டை தூக்கி பாருங்கள், செம்ம வெயிட்டு. மினி எக்ஸ்யூவி மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் லுக் பாருங்கள், ஸ்கார்பியன் மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் அதை கோட் பண்ணுங்கள். ஓகே. அடாஸ் ஏதாவது தேவைப்படும்? அடாஸ் தேவையில்லை. ஸோ AX5L அந்த வேரியண்ட்டை நம்மளுக்கு அடாஸ் எல்லாம் வரும். ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிக்கிறது. அதுக்கப்புறம் 360 கேமரா. அந்த ஹேண்ட் பிரேக் வந்து லிவரில் இல்லை, பட்டன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த வேரியண்ட் அது மாதிரி இருக்கும். அது லக்ஸுரி பேக்குன்னு சொல்லுவோம். அந்த வேரியண்ட்டும் இருக்குது. அது அடுத்த வேரியண்ட். AX5L ப்ரோ. AX5L நம்ம போகிற மாதிரினா TGD ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக மட்டும்தான் இருக்கும். இல்லை மேனுவல் TGD. மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக TGD தான். TGD நார்மலாகவே மேனுவல் போனால் 15 lakhs 10,000 வச்சுக்கோங்க. அடாஸு 360 கேமரா. ஃபியூல் கெப்பாசிட்டி, டேங்க் கெப்பாசிட்டி 42 liters. 42. பூட் ஸ்பேஸு 364 வருது. 5 போட்டுருவாமா? 3 இது
ஆஃபில் தான் எப்படி நல்லா இருக்கா? இதோட டிஸ்பிளே வந்து 10.5. இதுவும் சேம் சைஸ் இதுதான். டெம்பரேச்சர் கண்ட்ரோல், பேசஞ்சர் ஏர்பேக் செட்டிட் இருக்கு. இது எவ்வளோ ஸ்பேஸ்? இவ்வளோ வரையும் மூவ் பண்ணிக்கலாம். அனுப்ப உபயோகம் ஷூர் கரெக்டாக இருக்கும். இது ஹீட்டிங் இந்த இது யூஸ் பண்ணுறது, இது கூலிங். ஏசி மேனுவல், யூஎஸ்பி போர்ட்டிங் இருக்குது. அப்புறம் 1 2 3 மெயின் டிஸ்பிளே இது. இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம புல் பண்ணிக்கிறதுங்களா? எடுக்கணும். இது ரிமூவ் பண்ணணும்னா புஷ் தான் வரும். புஷ். ஓகே. டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக் ஆஃப் இருக்கும் ப்ரோ. டிஸ்பிளே ஆஃப் ஆயிருமா இல்லை நம்ம இவ்வளோ தான் ப்ரோ டிஸ்பிளே ஆஃப் ஆயிருமா ஆட்டோமேட்டிக்காக? ஆஃப் பண்ணால் மட்டும் ஆஃப் பண்ணும். ஓகே. எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு? 6 ஸ்பீக்கர்ஸ். 1 2 3 4 5 6 பேக் இது. எங்கள் சீட் ஃபோல்ட் பண்ணுங்களா? 60 ஃபீட் மீடியம் தான். இது ப்ரோனால மிக்ஸ் வி ப்ரோனால 4 ஸ்பீக்கர்ஸ், எக்ஸ்பைனா 6 ஸ்பீக்கர்ஸ் ഉണ്ട്. எக்ஸ்பிரஸ் டீங்களா? சும்மா கஷ்டம் பண்ணி பேக்கேஜ் வரும். ஃபுல் டைம். அந்த நம்ம பார்த்துருக்க மாடல் வந்து ஸ்பாய்லர் ரியர் வாஷன் D4 சைஸ் லெதர் ஸ்ட்ராப் ஸ்டீரிங் சாஃப்ட்வேர் அந்த டைப்பில் கலர் மட்டும் கன்ஃபார்ம் தெரியல. பிராண்டட் வெயிட்டாக பிளாக் அண்ட் தெரியல. இது பாருங்கள். இது சப்போஸ் நம்ம வாங்கி போயிட்டுருக்கோம் வந்து நியர் உங்களுக்கு விட்யூ மிஷின் அதை போய் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம். 20 ஆண்ட்ராய்ட் சர்வீஸ். நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு இருக்கலாம். சர்வீஸ் ஸ்டேஷன் நியர் ஷோரூம் அது கால் பண்ணுவோம். அவங்க டோயிங் போட்டுருதோ சொல்லுவாங்க. அது மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். 2000 rupees பண்ணிடுறோம். டோயிங் இல்லை கீழாஸ் ஆயிடுச்சு தெரிஞ்சிச்சு, இல்லைன்னா பெட்ரோல் ஆகிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஷோரூம் சர்வீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. இப்போ புக் பண்ணால் ஜூன் ஜூலை இந்த மாதம் 25 வெகஸ் தராங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா இந்த மாதம் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் 2 months கொடுத்துருக்கோம். ப்ரைஸ் வேறு ப்ரைஸ். ஆமாம். ஸோ ஃபஸ்ட் புக் பண்ணால் இந்த ப்ரைஸ் ப்ரொடக்ஷன் ஆகிடும். எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் மட்டும். இன்சூரன்ஸ் ரோட் டேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே.
16 தனிக்கு புக்கிங் லஞ்சு 14 தனிக்கு சொல்லிடணும் ஆதார் பேனு பர்த்டே மட்டும். அவ்வளோ நம்ம கோட் வாங்கியாச்சு. ஆன்ரோட் ப்ரைஸ் விட நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, நம்ம போய் வீட்டில் போய் பேசுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? see you next video.